அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 21/5/2015 வைகாசி மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை. திருத்திகை திதியானது காலை 8:04 வரை, பின்பு சதுர்த்தி. திருவாதிரை நட்சத்திரமானது இரவு 11:37 வரை, பின்பு புனர்பூச நட்சத்திரம். மரணயோகமானது இரவு 11:37 வரை, பின்பு அமிர்த யோகம். ராகுகாலமானது மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டமானது காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய சுப ஓரைகளை பார்க்கின்ற பொழுது காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுபிட்சங்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் மகிழ்ச்சி ஏற்படும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் நிமித்தமாக லாபங்கள் அதிகரிக்கும். ரிஷப ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் சந்திரனும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதனால் பொருளாதார ரீதியாக சாதகமான பலன்கள் இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் சாதகங்கள் அதிகரிக்கும். ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதனால் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது, மற்றவர்களிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளிடம் பேசுகின்ற போது சற்று பேச்சை குறைத்தால் சாதகமான பலன்களை எளிதில் அடைய முடியும். மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் சுக்கிரனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பதனால் பொருளாதார ரீதியாக அனுகூலங்கள் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட எளிதில் கைகூடக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். 3இல் ராகு சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். சந்திரனானவர் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதனால் செலவுகள் விஷயத்தில் சற்று கட்டுப்பாடுடன் இருந்தால் மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் மூலமாக பல்வேறு வகையில் ஏற்றங்களும் உயர்வுகளும் உண்டாகும். சூரியன் செவ்வாய் 10இல் இருப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்கள் இருக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட தக்க சமயத்தில் கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சந்திரனும் சுக்கிரனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். கடந்த கால சோதனைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் பண வரவுக்கு குறைச்சல் இருக்காது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் இணைந்து சஞ்சரிப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து கவனத்தோடு செயல்படுவது நல்லது. சந்திரனானவர் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதனால் பண வரவுக்கு குறைச்சல் இருக்காது. கடந்த காலங்களில் இருந்த நெருக்கடிகள் சற்று குறையும் என்றாலும் உணவு விஷயத்திலும் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனமாக இருப்பது மிக மிக உத்தமம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. குரு சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பண வரவானது சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள், தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் ஏற்படலாம் என்பதனால் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, முக்கிய முடிவுகளை தள்ளி வைப்பதன் மூலமாக பெரிய கெடுதிலிருந்து எளிதில் தப்பிக்கக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் உள்ளது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். உங்கள் பலம் அதிகரித்து எதிரியின் பலம் குறையக்கூடிய காலமாகும். சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதனால் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பண வரவானது திருப்திகரமாக இருக்கும். அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும்.